புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் பல்த்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். நம்ம அல்ட்ராவோட எல்லா தயாரிப்புகளுமே ஆரோக்கியமான ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் தயாரிக்கப்பட்டது. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். திருச்சி கம்பரசம்பேட்டை அருகே ஐயாளம்மன் படித்துறை பகுதியில் இந்தியாவின் மிகப்பெரிய பறவைகள் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை சார்பில் நமக்கு நாமே திட்டத்தில் 18.63 கோடி ரூபாய் செலவில் இந்த பூங்கா உருவாகியுள்ளது. இதை கடந்த 9ஆம் தேதி துணை முதல்வர் உதயநிதி திறந்து வைத்தார். காவிரி கரையோரம் 4.2 ஏக்கரில் அமைந்துள்ள இந்த பூங்காவில் 40 வகையான பறவைகள், 40 வகையான மீன் இனங்கள் மற்றும் சில வளர்ப்பு பிராணிகளும் உள்ளன. பூங்காவுக்கு வரும் மக்களை உற்சாகப்படுத்தும் வகையில் அமேசான் கிளிகள், தீக்கோழிகள் மற்றும் பல்வேறு வகை வெளிநாட்டு பறவைகளும் இருக்கின்றன. மக்கள் அவற்றோடு பழகி விளையாடுவதோடு உணவு ஊட்டி மகிழலாம் என்கிறார் பூங்கா வடிவமைப்பாளரான ஆர்கிடெக்ட் ஆல்வின். இந்த பேர்ட்ஸ் பார்க் பற்றின ஒரு ஸ்பெஷல் இது என்னென்னா, இது வந்துட்டு மற்ற ஜூவோ அந்த மாதிரி இது மாதிரி இல்லாமல் இங்கே இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே பெட் அனிமல்ஸ் தான். எல்லாமே ஃப்ரெண்ட்லியான அனிமல்ஸு. வர பப்ளிக் பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு சாப்பாடு கொடுக்கலாம், அதை தொட்டு பார்க்கலாம், எடுத்து விளாட்லாம் அந்த மாதிரி. ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா நம்ம மக்காஸ் வச்சுருக்கோம், காக்கட்டூஸ் வச்சுருக்கோம், கிரே பேரட் வச்சுருக்கோம், எக்லெக்டஸ் வச்சுருக்கோம். அந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்பீஷீஸ் ஆஃப் எக்ஸாட்டிக் பேர்ட்ஸ் வச்சுருக்கோம். இதில் இன்னொரு யூனிக் ஃபீச்சர் பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம நின்றுட்டுருக்கிற இந்த ஏவியரி தான். இந்த ஏவியரி பார்த்திங்கன்னா 60,000 ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவில் பில்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட்டாக இருக்க போகுதுங்க. இந்த ஏவியரி 5 டிஃப்ரெண்ட் தீமில் பில்ட் பண்ணியிருக்கோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லி நம்ம தமிழ் கல்ச்சர் ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்தந்த தீமுக்கான எலமெண்ட்ஸை இங்கே நம்ம ரீக்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதர் தேன் தட் நம்ம பார்த்திங்கன்னா ஆஸ்ட்ரிச்சு, ஈமூஸு, பீஜன்ஸு, பவுல்ட்ரி அந்த மாதிரி நிறையா ஸ்பீஷீஸ் வச்சுருக்கோம். அது போக கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது, கேம்ஸ் இருக்குது, அந்த மாதிரி மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸை திருச்சி பீப்புள் இங்கே உள்ளே வந்தாங்கன்னா ஈஸியாக ஒரு 2 hours அவங்க டைம் கம்ஃபர்டபுளாக ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இதை பில்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து போத் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ்க்குமே அது வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கிற மாதிரி பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லை அப்படிங்கிற ஒரு வாய்டை வந்து ஃபில் பண்ணுறதுக்காக தான் கலெக்டர், மினிஸ்டர்லாம் இந்த ப்ராஜெக்ட் இனிஷியேட் பண்ணாங்க. ப்ராஜெக்ட் நல்லா வந்திருக்கு, வந்து பாருங்கள். 50 பேர் அமர்ந்து ரசிக்கும்படி திறந்தவெளி தியேட்டர், செயற்கை அருவிகள், குளங்களும் இங்கு உருவாக்கப்பட்டுள்ளன. சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் திட்டமிட்டு பல்வேறு பொழுதுபோக்கு அம்சங்களுடன் இந்த பறவைகள் பூங்கா தயாராகியுள்ளது. இங்கு வரும் மக்கள் பல வகை பறவைகளை ஒரே இடத்தில் மிக அருகில் தொட்டு பார்த்து மகிழ்கின்றனர். இப்ப திருச்சிக்கு வந்துட்டு இப்ப புதுசா ஒரு அங்கீகாரமா வந்துட்டு இந்த பறவைகளுக்கான ஒரு பூங்கா வந்துட்டு திறந்திருக்காங்க. இதுல வந்து என்னன்னா இந்தியாலேயே பெரிய பறவைகளுக்கான பூங்காவும் வந்து இருந்திருக்கு. இதுல முக்கியமான இது வந்து என்னன்னா தமிழர்களோட பாரம்பரியமான 5 இணைகளுக்கு வகைத்தான பறவைகள் எல்லாமே இங்க இருந்திருக்கு. அது வந்து நம்மளோட பாரம்பரியத்தையும் எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு வகையில இது அமைஞ்சிருக்கிறதே வந்துட்டு நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்திற்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன். இதை தாண்டி பல வகை புறாக்கள், ஆமைகள், முயல்கள் இங்க வந்துதான் வந்து நான் இவ்வளவு ஒரு வகைகள் இருக்குங்கிறதே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ எல்லாருமே கண்டிப்பா இங்க வந்து ஒரு தடவை பார்க்கறது வந்துட்டு ரொம்ப அவசியம்னு நான் நினைக்கிறேன். முக்கியமா குழந்தைகளை வந்து இங்க கூட்டிட்டு வர்றதுனால வந்து அவங்களும் வந்துட்டு சந்தோஷப்படுவாங்க. அதை தாண்டி வந்துட்டு நம்மளும் பல விஷயங்கள் தெரிந்துக்கலாங்கிறது வந்துட்டு நான் பதிவு செஞ்சுக்கிறேன். நன்றி. இப்போ புதுசா ஓபன் பண்ணிருக்க பேர்ட்ஸ் பார்க் பார்த்துட்டு வந்தோம். உள்ள நிறைய டிஃப்ரெண்டான பேர்ட் வெரைட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஃபிஷ் வெரைட்டிஸ் இருக்கு,
புறாலே இத்தனை வெரைட்டி இருக்குமான்னு இங்கே பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. அதே போல் வந்து 5 கான்செப்டில் உள்ள இந்தியாவிலே லார்ஜஸ்ட் ஏவியரி உள்ளே போய் நம்ம வந்து பேர்ட்ஸை வந்து நம்ம கையாலே தொட்டு ஃபீல் பண்ணுற கான்செப்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்க பறவை வெரைட்டியே வந்துட்டு நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பசங்களுக்கு ரொம்ப என்டர்டைனிங்கா இருக்கு. ஈமு அப்புறம் புறா வெரைட்டிலேயே வந்துட்டு நிறைய இருக்கு. வாத்து வெரைட்டி இருக்கு. ஸோ அதெல்லாமே பார்க்கும்போது ஆஸ்ட்ரிச் இருக்கு. ஸோ அதெல்லாம் பசங்க பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாய் பண்றாங்க. இந்த காலத்துல குழந்தைகள்லாம் மொபைல் போன்ல அடிக்ஷன்ல இருக்கிறதுக்கு பதிலாக நீங்க இங்க குழந்தை கூட நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. மொபைல் போன் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பூங்கா வந்து ஒவ்வொரு சிட்டிலையும் வர்றது வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த பூங்காவில் பொழுதுபோக்க நுழைவு கட்டணமாக பெரியவர்களுக்கு 200 ரூபாயும் சிறியவர்களுக்கு 150 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் உள்ளூர் மக்கள் மட்டுமின்றி வெளி மாவட்ட வெளி மாநில மக்களுக்கும் ஒரு முக்கிய சுற்றுலா தலமாக இந்த பறவைகள் பூங்கா அமைந்துள்ளது.